மர்க்கா மர்க்கா சொல்லு. 1200க்கு 1720. இப்படி 1200க்கு 1720 அப்படின்னு மறுக்கா தப்பு தப்பா சொல்ற இந்த அறிவாலய அறிவுஜீவிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செருப்படி கேள்வியை கேட்டிருக்காரு. பாருங்க. तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है, कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है। अरे तमिल का गौरव हो, मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो. சரியான பதிலடிங்க. அதாவது இங்க இருந்து நாங்க வந்து தமிழ் எங்களுடைய உயிர் மூச்சு தமிழ் அப்படின்னு நாடி நரம்பு படைக்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல இந்த திராவிட கும்பலை சேர்ந்தவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறப்ப அதுல போடுற சிக்னேச்சர் கூட ஆங்கிலத்தில் தான் போடுறாங்க. அதை கூட தமிழ்ல போடல அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு 2.5 கோடி ரூபாய் நிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. பாத்தீங்களா மக்களோட வரிப்பணம் எவ்வளவு வீணா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஏன் வீணா போகுது அப்படின்னு சொல்றேன்னா இந்த பத்திரிகையாளர் மன்றங்களா இருக்கட்டும் பத்திரிகையாளராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் மக்களுக்கான செய்திகளை போடுறது இல்ல, மக்களுக்காக ஜேர்னலிசத்தை பயன்படுத்துறதே கிடையாது அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கு. அதாவது நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் பாலத்தை திறந்து வச்சார்ல, அந்த பாம்பன் பாலத்தை பற்றிய ஒரு செய்தியை வதந்தி டிவி வதந்தியா பரப்புறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்குத்து தூக்கு பாலத்தில் பழுது, புதிதாக திறக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை கீழே இறக்க முடியாமல் பழுது, தூக்குப்பாலம் ஒருபுறம் ஏற்றம் இறக்கமாக உள்ளதால் சிக்கல், பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருக்கான். இது முழுக்க பொய்யான செய்தி அப்படிங்கிறத சதன் ரயில்வே மறுத்திருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா, எப்பா பொய்யெல்லாம் பரப்பாதீங்க, அப்படியெல்லாம் எந்த விஷயமே அங்கே நடக்கல, சக்சஸ்ஃபுல்லா ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த பாலத்தின் மீது வந்துட்டு போயிருச்சு அப்படின்னு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு வீடியோ லிங்கையும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. எது எப்படியோங்க இங்க இருக்கின்ற மீடியாக்கள் முழுக்க கோபாலபுரத்துக்கு எந்த செய்தி சாதகமா இருக்குமோ அதை மட்டும்தான் பொய்யா இருந்தாலும் அடிச்சு விட்டுட்டே இருக்காங்க. இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. பாருங்க. அந்த மதுரையில் ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த பாலம் பழுதடைஞ்சிருச்சான்னு. பழுதல் அடையலைன்னா அமைச்சர் பதில் சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த பால் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா மேலே ரைஸ் ஆனதுக்கு அப்புறம்னா ஒரு ட்ரெயின் போனதுக்கப்புறம் மேலே ரைஸ் ஆகுது. அந்த ட்ரெயின் வந்து பாலத்தினுடைய எண்டு போனதுக்கப்புறம் தான் திரும்ப கீழே கொண்டு வருவாங்க. ஸோ பத்திரிகை நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணே மேலே போயிடுச்சு பட் கீழே வரல, அப்போ பழுதாயிருச்சான்னு. ஸோ மேலே போனதுக்கப்புறம்னா ட்ரெயின் அந்த கம்ப்ளீட் எண்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் பழுது இல்லை, டெக்னாலஜியாக தான். அது கிளாரிஃபிகேஷன். சரியான பதில். இப்படி என்னதான் அவங்களுக்கு பதில் சொன்னாலும் இவங்களாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்பா பாலம் பழுதாச்சுப்பா அப்படின்னு பயங்கரமா அக்கறையோட கூவாங்க. இங்க திராவிட மாடல் ஆட்சியில கட்டினா பாலம் இருக்குல்ல, பாலம் வந்து ஒட்டு மொத்தமா அங்க வந்து பாலத்துக்கெல்லாம் அறிகுறியே இல்லாம அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதை பத்தியெல்லாம் அந்த கொத்தடிமை மீடியாக்கள் பேசவே மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதே சேனல்கள் அடுத்து இன்னொரு செய்தியை வெளியிடுறாங்க. அதை பாருங்களேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்த மேடையில் நயினார் நாகேந்திரனுக்கு இடம், மாநில தலைவர் அண்ணாமலை மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த நிலையில் நயினாருக்கு கௌரவம், பிரதமர் அலுவலகத்தில் இருந்து கடைசி நேரத்தில் வந்த உத்தரவால் மேடை ஏற்றப்பட்ட நயினார் நாகேந்திரன். எப்படியெல்லாம் உருட்டியிருக்கான் பாத்தீங்களா. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க பாருங்க அரசு அதிகாரிகள், அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நிகழ்ச்சி எப்ப ஏற்பாடு ஆகினாலும் எந்த டேட்டுன்னு ஃபிக்ஸ் ஆன உடனே யார் எங்கெங்க நிற்கணும், யார் மேடையில் ஏறணும் அப்படிங்கிறத அப்பவே முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா இவன் கடைசி நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மேடை ஏற சொல்லிட்டாங்க, அண்ணாமலை அவர்களை கீழே உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை குழப்புற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கான். இதுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான விளக்கத்தை நக்கல் நையாண்டியோட கொடுத்திருக்காரு. பாருங்க. இது அரசு நிகழ்ச்சியில் எப்படி நான் மேடையில் இருக்கணும், அதனால் மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன், கோவிலில் இருந்தேன். பிரதமர் அவர்கள்
அரசு நிகழ்வு இல்லாமல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்தேன். இது வந்து அரசு நிகழ்வு, மக்கள் வரி பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா, அதனால தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க. அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க. ஏன்னா அரசு விழா அது, அந்த அரசு விழாவில் நாம் பங்கேற்பது தவறாகும். எவ்வளோ தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதாவது இங்கே இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் அறிவாலயத்திலேருந்து கொடுக்குற காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யாடா அப்படிங்கிற மாதிரி கூவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த கொத்தடிமை மீடியாக்களுக்கு புரியுமான தெரியல. அதாவது இங்கே லோக்கலில் திமுக அரசாங்கம் நடத்துகிற நிகழ்ச்சி, திண்டுக்கல் லியோனி, அப்புறம் வந்து யார் இந்த ஓசி சோறு, இவங்கெல்லாம் மேடையில் ஏறி அப்படியே அலங்கரிச்சுட்டு பயங்கரமாக உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியோட அரசாங்க நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு இவனுங்க கனவு கண்டா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பதிலளிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி, அதாவது புதிய தருதல் இருக்காங்கல்ல, அவங்க இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடியை வழி அனுப்பி வைத்துள்ளார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு கீழே ஒரு நியூஸ் கார்டை போட்டிருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, கருப்பு நிற மாஸ்க் அணிந்தவாறு மதுரை விமான நிலையத்திலிருந்து பிரதமர் மோடியை வழி அனுப்பி வைத்துள்ளார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னையா இது கருப்பு நிற மாஸ்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அவர் வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்காரு? பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை சட்டையோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து வழி அனுப்ப வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கான். ஏன்னா மாஸ்கோட சட்டை தானே பெருசாக இருக்கு. அதை போடாமல் கருப்பு மாஸ்க் அப்படிங்கிறது எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அதுக்கு கீழே என்னென்ன கமாண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போனால், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 200 பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எங்கள் பழனிவேல் தியாகராஜன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்களா? அவர் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு எதிர்ப்பு, கருப்பு மாஸ்கோட எதிர்ப்பு தெரிவிச்சார் பார்த்தீங்களா? மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு கை பார்த்துருவோம் அப்படிலாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. யோ விளக்கணைங்களை இன்னொரு புகைப்படத்தை உங்களுக்கு காட்டுறேன். அந்த புகைப்படத்தை பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் பழனிவேல் தியாகராஜன் நிற்கிறாப்புல. எப்படி நிற்கிறாப்புல? நிமிந்துகிட்டு அதே கருப்பு கலர் மாஸ்கோட ஒரு பொட்டியை கொடுத்து நிற்கிறாப்புல. அப்படி பழனிவேல் தியாகராஜன் நின்னதை இங்கே இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் யாருமே கருப்பு மாஸ்கோட ஸ்டாலின் பக்கத்தில் பழனிவேல் தியாகராஜன் நிற்கிறாரு அப்படின்னு எவனுமே செய்தி வெளியிடலை. இன்னொன்று, இந்த கொத்தடிமைகள் ஃபயர் விடுறாங்களே அவங்களுக்கான்னு சொல்கிறேன். ஸ்டாலின் பக்கத்தில் பழனிவேல் தியாகராஜன் நிற்கல, அப்படி நிமிர்ந்து நிற்கிறாப்புல. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வழி அனுப்ப போயில பழனிவேல் தியாகராஜன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக 70 டிகிரியில் அப்படி குனிஞ்சு நிற்கிறாப்புல. இதுதான் ஆளுமை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தா இந்த திமுக காரவங்களை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மிகப்பெரிய சான்று. ஏன்னா இவங்க மேலாம் அழுக்கொட்டி இருக்கு. இவங்கெல்லாம் அந்த நேர்மையான மனிதர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தா இப்படி குனிஞ்சுதான் போயாகணும். அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திமுக அரசாங்கத்தை போட்டு நொறுக்குன்னு நொறுக்கிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு 3 மடங்கு நிதியை தந்துள்ளோம். திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசை விட தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி தந்துள்ளோம் அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்தை திமுக அமைச்சரை வச்சுக்கிட்டு தும்சம், அதுவும் நிதி அமைச்சரை வச்சுக்கிட்டு தும்சம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் கட்டமைப்பே மத்திய அரசின் முதன்மை நோக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டில் 7 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் செய்த பிறகும் சிலர் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அழுவதற்கு மட்டும்தான் தெரியும், அழுது விட்டு போகட்டும் அப்படின்னு இந்த தங்கம் தென்னரசு நிதியமைச்சரை மேடையில் வச்சுக்கிட்டு சும்மா கிளின்னு கிழிச்சிருக்காரு. இதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வரலையா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு செம சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி இந்த திமுக காரங்களால மேடையில் வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கம்பீரமா முழக்கமிட்டு இருக்காரு. மாசா இருந்துச்சு பாருங்க. आज रामनवमी है, मेरे साथ बोलिए जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. இந்த முழக்கம் எழுப்புறத கண்ட உடனே இந்த முஸ்லீம் லீக்கோட ஒரு எம்பி உட்கார்ந்துருக்காப்புல நவாஸ்கனியோட முகரக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாப்புல. ஏன்னா இவங்களுக்கு எந்த இடத்துல அடிக்கணும், எப்படி பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும். அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் இருக்கார்ல, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஊட்டியில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உரை. நீலகிரியில் நடந்த நிகழ்ச்சியால் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை. இதை நான் பாரத பிரதமர் மோடியிடம் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். அதாவது இங்க இருக்க திமுக எப்படி உருட்டுறாங்க பார்த்தீங்களா, எங்கள் முதலமைச்சர் எப்படி தெரியுமா, எப்படி புறக்கணிச்சுட்டார் பாருங்க அப்படி உருட்டிட்டு இருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் ஏற்கனவே ஃபோனை போட்டு சரண்டர் ஆயிருக்காரு. ஐயா நான் இது மாதிரி போகிறேன்யா, அதனால் என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஃபோனை போட்டு சரண்டர் ஆயிருக்காரு. ஆனால் ஊப்பிக்கள் இப்போ உருட்டிட்டு இருக்காங்க. இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. மரண கலாய்ச்சிருக்காரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது. பிரதமர் அவங்க வர்றாங்கன்னு தெரியும். அதுவும் பிப்ரவரி மாதத்திலிருந்தே பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நாட்கள் குறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். மாநில அரசோடு பேசுகிறாங்கன்னு தெரியும். நமக்காக 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேராக டெல்லிக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை. ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து, ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார். ராமேஸ்வரத்தில் வெயில் 40 டிகிரி எனக்கு நல்ல வெயில். அதனால் முதலமைச்சருக்கு வெயில் தாங்காதார். அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமாக பதமாக இருக்கலாம்னு அங்கே போயிட்டார். அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக அண்ணாமலை அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வெயில் ஆகாது, அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஊட்டிக்கு போயிருக்காரு அப்படின்னு சம்பவம் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேணா பாருங்க, தேர்தல் நெருங்க திமுக இதை விட கேவலமான அரசியல் பண்ணுவாங்க. எப்படி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி கேவலமான அரசியல் பண்ணாங்களோ, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தால் அவங்கள நான் வரவேற்க மாட்டேன் அப்படின்னு பில்டப்பை காட்டினாங்களோ, அதே வேலையை திமுக பண்ணுவாங்க. ஆனால் இப்படியெல்லாம் பில்டப் காட்டினா மம்தா பானர்ஜி இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் ஓடோடி போய் ஆளுநர் வர்றாரா இல்லையோ இவங்க ஓடோடி போய் வரவேற்க நிற்பாங்க. அப்படி இங்க ஸ்டாலின் அவருடைய நிலைமையும் மாற்றுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் கருப்பு கொடி காட்ட போகிறோம், நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னு பயங்கரமாக அப்படி பில்டப்பை காட்டினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களை விட காவல்துறையினர் தான் அதிகமாக இருந்ததை காண முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் செம சம்பவத்தை பண்ணிட்டாருங்க. அவங்கள போட்டு கண்ணாமினான்னு கலாய்ச்சி தள்ளியிருக்காரு பாருங்க. அண்ணன் நான் யாரையும் பார்க்கலீங்க அண்ணன், எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல. எங்க நான் கருப்போடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நான் பார்க்கல, சாரிங்க எனக்கு தெரியாதுங்க அண்ணா, தெரியாது. எத்தனை பேர் வந்தாங்கண்ணே? 10 பேரா? சென்னையில் 50 பேர் வருவாங்க. நான் மதுரை கூட்டம் அதிகமாயிடுச்சா கம்மியாயிடுச்சான்னு கேட்குறேன். சொல்லுங்க அண்ணா. சும்மா சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன 10 பேர் தான் வந்தாங்களா அப்படின்னு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பதிலடிக்கு உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கு தேவைங்க. அதுதான் நிறைய தொண்டர்களும் இப்போ வலியுறுத்திட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு விஷயத்தை சொன்னாப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னா அவர் சொல்லுவாரா, நீட் தேர்வு விலக்கிட்டு தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லுவாரா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று சொன்னார். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான கேள்வியோட ஸ்டாலின் அவர்களை நொறுக்குன்னு நொறுக்கியிருக்காரு பாருங்க. ஏன்னா திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதித்து சீட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரியா நடக்குது? கிடையாது. அதே போல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கெல்லாம் தொகுத்து பார்ப்போம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க. நேருவின் மகளை இந்திராவே வான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது. எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்கறது, நீட்டு ரகசியம் இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே, என்ன ரகசியம்? 4 வருஷம் கழிச்சு என்ன ரகசியம்? அந்த ரகசியம் கிடையாது. மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட்டு பில்லு ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு. அசம்பிளியினுடைய ரெசல்யூஷன்
அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள் எல்லாம் முன்வைத்து சரியான கிளிங்க, சரியான கிளி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பங்கம் பண்ணியிருக்காரு. அதே டைம்ல சாமானிய மக்களுக்கு தெரியற மாதிரி ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி திமுகவை ஹேண்டில் பண்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் நிச்சயமா இருக்கணும். திமுக போன்ற தீய சக்திகளை ஒழிச்சு கட்டுவதற்கு அண்ணாமலை அவர்களால் தான் முடியும் அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைமைக்கு வேண்டுகோளையும் வச்சுட்டு வராங்க. இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.